சென்னை துறைமுகம் பகுதியிலிருந்து மதுராவாயல் வரை பறக்கும் சாலை திட்டப் பணிகள் நடந்து வருகிறது. கடந்த 2009ஆம் ஆண்டு இந்த உயர்மட்ட சாலை அமைப்பது என முடிவு செய்யப்பட்டது. ஆனால் பல்வேறு சிக்கல்களின் காரணமாக இந்த திட்டம் முடங்கி போனது. தற்போது மீண்டும் திமுக ஆட்சியை நடத்தி வருவதால் கடந்த ஆட்சியில் கைவிடப்பட்ட திட்டத்தை இந்த முறை முடித்தே தீர வேண்டும் என அசுர பாய்ச்சலில் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சுமார் 5855 கோடி ரூபாய் செலவில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்படும் இந்த திட்டத்திற்காக டெண்டர் இறுதி செய்யப்பட்டு பணிகள் தொடங்கி நடந்து வருகிறது. இந்நிலையில் பறக்கும் சாலை திட்டத்துடன் 2 அடுக்கு மேம்பாலமும் கட்டப்படுகிறது. இந்த திட்டத்திற்காக துறைமுகம் மதுராவாயல் இடையேயான வழித்தடத்தில் உள்ள கூவோ மாற்றங்கரையில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட தூண்கள் இடித்து தள்ளப்பட்டன. புதிதாக கட்டப்படும் மேம்பால திட்டத்தில் 65 தூண்கள், 13 சரிவு பாதைகள் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக கூவத்தின் நடுவே ரபேசுகள் கொட்டப்பட்டு வருவதால் கூவத்தின் அகலம் குறைந்துவிட்டது. ஒருவேளை 2015 மற்றும் 2023ஆம் ஆண்டை போல சென்னையில் அதிக மழை பெய்து பெருவெள்ளம் ஏற்பட்டால் இந்த கூவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்புகள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்படும் அதிர்ச்சி தகவலை கூறுகிறார் பொதுப்பணித்துறையின் முன்னாள் சிறப்பு தலைமை பொறியாளரான வீரப்பன். 2015, 22, 23 வந்தது போல வருமென்றால் கண்டிப்பாக கூவத்தினுடைய இரு கரையோரங்களிலும் யார் இருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள். இந்த வேலை முடியும் போது அந்த ஒப்பந்தக்காரர்கள் அதை கண்டிப்பாக அகற்றுகிறார்கள், வெளியே எடுக்கிறார்கள் என்பதை அந்த அதிகாரிகள் கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும். பருவமழைக்கு முன்பாகவே தூண்கள் அமைக்கும் பணிகள் முடிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்திருந்தாலும் வெள்ள பாதிப்புகளை தவிர்க்க முடியாது என்றும் கூறுகிறார். உள்ளேயே அவர்கள் கட்டடங்களை கட்டியிருக்கிறார்கள், சிலவற்றை எடுத்தார்கள், இன்னும் சில இருக்கிறது. இவற்றையெல்லாம் கண்டிப்பாக நீக்காத வரை பெரும் மழை வரும்பொழுது எல்லாமே பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். கடந்த ஆண்டு உண்டான பருவமழையில் பெரும்பாலான வீடுகள் அடித்து செல்லப்பட்டன. பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் நீரில் மிதந்தன. ஏராளமானோர் வெள்ளத்தில் சிக்கி வாழ்வாதாரத்தை இழந்ததோடு இன்று வரை மீள முடியாத துயரத்துக்கு தள்ளப்பட்டனர். இந்நிலையில் மீண்டும் ஒரு பேரிடர் வந்தால் எதிர்கொள்ளும் சக்தி இல்லை என்றும் பருவமழை வெள்ள பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் சென்னை மாநகராட்சி இப்போதிருந்தே மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீசனுடன் செய்தியாளர் ராஜேஷ்.